தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை எம்பி ராபர்ட் புரூஸ் வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்த வழக்கில் தற்போது தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். நடந்து முடிந்த இந்த மக்களவை தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராபர்ட் புரூஸும் அதே போல பாஜக தரப்பில் நயினார் நாகேந்திரனும் போட்டியிட்டார்கள். இந்த தேர்தலின் போது நயினார் நாகேந்திரனை விட அதிக வாக்குகள் பெற்று ராபர்ட் புரூஸ் வெற்றி பெற்றிருந்தார். இதை தொடர்ந்துதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராபர்ட் புரூஸுடைய அந்த வெற்றியை எதிர்த்து நயினார் நாகேந்திரன் ஒரு தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அதாவது ராபர்ட் புரூஸ் அந்த தேர்தலின் போது தாக்கல் செய்த அந்த பிரமாண பத்திரத்தில் அவருடைய பெயரிலும் மற்றும் அவருடைய மனைவி பெயரிலும் உள்ள சொத்து விவரங்களை தவறாக குறிப்பிட்டுள்ளார். அதாவது குறைத்து மதிப்பீட்டு குறிப்பிட்டுள்ளார். அதே போல அவர் மீதான குற்ற வழக்குகளோட மறைத்துள்ளதாகவும் ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த ஒரு தேர்தல் வழக்காக தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இந்த விசாரணைக்கு வந்துள்ளது. இந்த வழக்கில் இந்த மனுவை தாக்கல் செய்த நயினார் நாகேந்திரன் ஆஜராக வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து தற்போது நயினார் நாகேந்திரன் உயர்நீதிமன்றத்திற்கு வந்துள்ளார். இன்னும் 2:15 மணிக்கு இந்த வழக்கு முதல் வழக்காக தற்போது விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.